ஹாய், வெல்கம் டு NYTSK சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான உளுந்தக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும். ஏன் வெள்ளை உளுந்து சேர்க்குறோன்னா, கருப்பு உளுந்து வறுப்படுறது தெரியாததுனால நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்து வறுக்கிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வருங்க. கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வருங்க. பாருங்க, அரிசி இப்போ கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறணும். இது நல்லா ஆறிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் களி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவை கொட்டி வெல்லத்தை கரைச்சோல்ல அது ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து கேஸில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 100 கிராமு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு களி கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடாயிலெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதான், உளுத்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.